ரொம்ப வருஷமா இந்த கிராமத்துல தண்ணியே இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷமாச்சு மழை வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கோவிலுக்கு போறாங்க. அங்க பூசாரியான மணிவாசகத்தையும் கூப்பிடுறாங்க. அதுக்கு அவர் அங்க என்ன சொல்றாருன்னா, எப்படியா இருந்தாலும் இங்க மழை பெய்யாது, எதுக்கு தேவையில்லாத வேண்டீங்கன்னு சொல்லிட்டு இவரும் அங்க போறாரு. அப்ப அங்க இருக்கவங்களும் தன்னைத்தானே செருப்பால அடிச்சுக்கிட்டு மழையை எப்படியாவது தான்ட்டு சொல்லி அவங்களும் அங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த இவரும் ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இந்த வாட்டி நாங்க கடனை வாங்கியாச்சு திருவிழாவா நடத்துறோம், இந்த வாட்டி எப்படியாவது மழை பெய்யணும்னு சொல்லி அவரும் அங்க வேண்டிக்கிட்டு கற்பூரம் காமிச்சு அங்க எல்லாரையுமே அனுப்பி வைக்கிறாரு. திருவிழாவும் அதே மாதிரி நடத்துறாங்க. அப்ப அங்க இருக்க 2 பேர் மேல சாமி வந்து கண்டிப்பா இந்த வருஷம் நம்ம ஊர்ல மழை வரும்ட்டு சொல்றாங்க. அதை கேட்கிற கிராம மக்களும் அங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மணிவாசகமும் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறாங்க. அதுக்கு அந்த பொண்ணோடைய அப்பாவும், இங்கே என்னோட பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா, உங்க ஊர்லயும் குடிக்கிறதுக்காக தண்ணிய வேற ஊர்ல இருந்து தான் எடுத்துட்டு வராங்க, அதனால தண்ணியே இல்லாத ஊர்ல நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்ட்டு சொல்லி அவங்களையும் அங்க இருந்து அனுப்பிடுறாரு. இந்த ஊர் மக்களும் எல்லாருமே சேர்ந்து கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்கறதுக்காக போறாங்க. அவங்களும் அந்த மனுவெல்லாம் படிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா நாங்க இந்த விஷயத்துக்கு உதவுறோம்னு சொல்லிட்டு அவங்களையும் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. மணிவாசகம் லவ் பண்ற பொண்ணும் அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பேசுறதுக்காக வராங்க. ஆனா இவரும் அங்க ரொம்பவே கோவமா தன்னுடைய அப்பா கிட்ட பேச முடியாதவங்க இங்க என்கிட்ட வந்து என்ன பேச போறாங்கன்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. ஆனா இவங்களும் அவங்க அப்பா கிட்ட பேசியிருப்பாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலுமே நானே பாத்துக்கிறேன், இது என்னோட பிரச்சனை, நான் அவனதான் கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு அவங்க அப்பா கிட்டயும் சண்டை போடுறாங்க. அப்ப மணிவாசத்து கூட இருக்கவங்களும், நீ வேணும்னா அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க ஊர்லயே செட்டில் ஆயிடுன்ட்டு சொல்றாங்க. எல்லாருமே இந்த சொந்த ஊரை விட்டுட்டு போயிட்டா அப்ப யாருதான் இந்த ஊர்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவரும் அங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில இந்த ஊர்ல நீரோட்டம் இருக்கான்னு சொல்லி பாக்குறதுக்கு ஒரு தாத்தாவை கூட்டிட்டு வந்து பூஜைலாம் அங்க பண்ணிக்கிட்டு அவங்களும் எல்லா இடத்துலயுமே அங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போது மணிவாசகத்தோடைய வீட்டுல தான் நீரோட்டம் இருக்கிறதா காமிக்குது. மணிவாசகத்தோட அப்பாவும் அங்க ஒத்துக்கிறாரு. ஆனாலும் அவன் வந்தவனே நீங்க கேட்டுக்கோங்கன்ட்டு சொல்லிடுறாரு. அவங்களும் அங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஊர்க்காரங்க மணிவாசகத்துக்கு ஏற்கனவே வீடு இல்லைன்ற ஒரு காரணத்தினாலதான் பொண்ணு தரவே மறுத்திருப்பாங்க. அதனால இவரும் அங்க கோவமா, கிணறு வெட்டெல்லாம் இங்க இடம் தர முடியாது, எல்லாருமே இங்க இருந்து போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. அடுத்த நாள் காலையில அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லார்கிட்டயுமே, நான் கிணறு வெட்ட இடத்த தரேன், ஆனா இந்த சொத்துல எங்க அக்காவுக்கும் பங்கு இருக்கு, ஆனா இதே ஊர்ல எனக்கு வேற இடத்துல நீங்க இடத்த எழுதி வைக்கணும்ட்டு சொல்றாரு. அதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா நீங்க இங்க கிணறு வெட்டிக்கலான்ட்டு சொல்லிடுறாரு. இந்த இடத்துல கிணறு வெட்ட கொடுத்தா இவருக்கு கல்யாணம் நடக்கும்ட்டு யோசிச்சு தான் இந்த இடத்தையே அவரு கொடுக்கறாரு. இதெல்லாம் கேட்ட ஊர் மக்களும் இவர் சொல்றத ஒத்துக்கிறாங்க. மணிவாசகமும் இவங்க காதலிக்கிற அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கல்யாணத்துக்கும் அங்க ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. அந்த ஊர்க்காரங்களும் அங்க